அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். இதை யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு கப் கோதுமை ரவை எடுத்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரவாவை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். இந்த ரவா ஊறினதும் அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். 4 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக தேங்காய் இதை மட்டும் சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற கோதுமை ரவாவையும் இதில் சேர்த்துட்டு பல்ஸ் மூடில் ஒரு சுற்றி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு பேட்டருக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது சப்பாத்தி மாவு பதத்துக்கெலாம் இருக்காது, கொஞ்சம் குழகுழப்பாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு மஸ்லின் கிளாத் இல்லாட்டி ஆயில் கவரில் வச்சு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. கடாயில் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிறத எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோன்னா அவ்வளவுதாங்க, நம்மளுடைய ஃப்ளஃபியான கோதுமை ரவா பூரி ரெடி. கோதுமை ரவாவே சாப்பிடாத உங்கள் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். தேங்காய் சட்னிக்கு ஒரு அல்டிமேட்டான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். பை கைஸ்.